தங்கலான் மூவிலேருந்து ரீசெண்டாக தங்கலானே அப்படின்னு டைட்டில் வச்ச ஒரு வார் சாங் தான் ரிலீஸ் ஆகியிருந்தது. இது யாருக்கான வார் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ரஞ்சித் அவர்கள் அவருடைய முதல் படத்தில் இருந்த நிறைய விஷயங்களை மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு வராரு. முக்கியமாக அவருடைய சமூக மக்களை பற்றி ரொம்ப பெருசாக பேசிக்கிட்டு வராரு. இது அவருடைய முதல் படமான அட்டகத்தி மூவிலேருந்தே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராருன்னு சொல்லணும். அவருடைய சமூக மக்களுக்காக அவருடைய போராட்டம் எப்பயுமே இருக்குன்றதை ஓப்பனாகவே நிறைய இடங்களில் சொல்லியிருக்காரு. அதை திரையின் மூலயமாவும் மக்கள் மத்தியில் கொடுத்துக்கிட்டு வராரு. அவருடைய அட்டகத்தி, மெட்ராஸ், கபாலி, காலா, சார்பட்டாவில் தொடங்கி நட்சத்திரம் நகர்கிறது மூவி வரைக்குமே அவருடைய சமூக மக்களுக்காக ஏதாவது ஒன்றத்தை பேசியிருப்பார். இப்போ அது தங்கலான் மூவிலும் ஃபாலோ ஆகி இருக்கு அப்படின்றது மட்டும்தான் உண்மை. அப்படி தங்கலான் மூவியில் என்ன தான் சொல்லியிருக்காரு, ஒரு விஷயத்த திரையில் யார் மூலயமா சொன்னால் மக்களுக்கு போகுமோ அவர் மூலயமாவும் அவருடைய தரப்பு நியாயத்தை திரையாக்கி இருக்காரு. இப்போ இந்த தங்கலான் சாங்கில் அப்படி என்ன தான் சொல்லியிருக்காரு, இப்போ அதை பற்றி பார்த்துடலாம். தங்கலான் வார் சாங் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் நிறைய டவுட் பட்டாங்க. முக்கியமாக இந்த மூவியோடைய ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது இந்த மூவியோடைய டைட்டில் என்னவா இருக்குன்றது தான் எல்லாரோட யோசனையுமாக இருந்தது. தங்கலான் அப்படின்னு டைட்டில் வைக்கும்போது ஒரு சைடு இருந்தவங்க இது வெறும் மூவி மட்டும்தான் அப்படின்னாங்க. ஆனால் இன்னொரு பக்கத்துலேருந்து பார்க்குறவங்க இது வெறும் திரை இல்லை, இது இவருடைய தொடர் போராட்டம் அப்படின்ற போல் மீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே. தங்கலான் அப்படின்ற அந்த டைட்டிலில் இவர் சமூக மக்களுடைய பெயர் இருக்குன்ற போல் ஆரம்பத்திலே ஒரு பொருளை கிளம்பிக்கிட்டு இருந்தது. தங்கலான் அப்படின்ற அந்த டைட்டிலில் ஒரு சமூக மக்களுடைய பெயர் இருக்குதான், ஆனால் அது இந்த மூவியில் இல்லை அப்படின்றது தான் உண்மை. இது கேஜிஎஃப்பில் நடந்த ஒரு குறிப்பிட்ட மக்களுடைய உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணது தான். இது வரைக்குமே அந்த மக்கள் யாரை சார்ந்தவங்க அப்படின்றதுக்கான முழு அப்டேட்டுமே இந்த மூவியில் தான் இருக்கு. அவருடைய சமூக மக்களுக்கான நீதியை அவருடைய படத்தில் கொடுக்குறாரு தான். ஆனால் ஆப்போசிட்டில் இருக்க எந்த ஒரு தரப்பையுமே அவர் மைனஸ்டாக காமிச்சதே இல்லை. இப்போ ரிலீஸ் ஆகியிருக்க இந்த தங்கலானுடைய வார் சாங்கில் அப்படி என்ன தான் ரஞ்சித் சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி அவருடைய மெட்ராஸ் படமும் காலா படமும் ரொம்ப பெருசாக பேசப்பட்ட ஒரு மூவி. ஃபைனலாக அவருடைய டைரக்ஷனில் சார்பட்டா மூவி ரொம்ப பெருசாக பேச ஆரம்பித்தது. இப்போ தங்கலானுக்கு வெயிட்டிங். தங்கலானில் ரிலீஸ் ஆகியிருக்கா இந்த வார் சாங்கை அறிவு அவர்கள் தான் எழுதியிருக்காரு. இதுக்கு முன்னாடியே ஒரு ஃபேமஸான சாங்கில் மட்டும் இல்லாமல் நிறையா மூவிஸ்லேயும் சாங் பாடியிருக்காரு. இந்த தங்கலான் மூவியில் ஒரு ரைட்டராக வந்திருக்காரு. ஜிவி பிரகாஷோடைய மியூசிக்கில் ரஞ்சித்தோடைய டைரக்ஷனில் விக்ரம் அவர்களுடைய ஆக்டிங்கில் இப்போ இந்த தங்கலான் சாங்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். லானே அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிற இந்த ஃபஸ்ட்டு ரிலீக்கே கடன் அப்படின்றது தான் குறிப்பிடுது. தங்கலான் அப்படின்றது அந்த கூட்டத்துக்கு இருக்கிற கடத்தை அடைக்க வர ஒரு வீரனை பற்றினது தான் இந்த மூவி அப்படின்ற போல் நேரடியாக ஒரு ஹீரோவை மெயினாக வச்சு காமிச்சிட்டாங்க. இந்த சாங்குடைய ரிலீக்கை வச்சு சொல்லணும்னா விக்ரமுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்கு. அது அவருடைய அப்பா ஸ்டோரியாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா அவங்களுடைய மக்கள் ஸ்டோரியாக இருக்கணும். அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்படுற ரொம்ப பெருசாக பேலன்ஸ்டாக இருக்க ஒரு கடத்தை உடைக்க வர ஒரு வீரன் தான் இந்த மூவியில் விக்ரம் அவர்களாக வருவாருன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இந்த மூவியில் 2 விக்ரம் இருக்காங்க அப்படின்ற போல் அப்டேட் எல்லாமே போய்கிட்டு இருந்தது. அதில் ஒரு விக்ரமை கிளியராக ட்ரெய்லரில் காமிச்சிட்டாங்க. இன்னொரு விக்ரம் அடையாளமே தெரியல. எனக்கு தெரிஞ்சு அந்த விக்ரம் தான் இந்த மூவியோட சஸ்பென்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த டோட்டல் மூவியுமே நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன்னு. ரீசெண்டாக விக்ரமுடைய ஆக்டிங்கில் வீரதீரன் சூரன் மூவியோடைய 2வது ஷெட்யூல் கம்ப்ளீட் அப்படின்ற மாதிரி அப்டேட்டும் கொடுத்துருந்தாங்க. அந்த வகையில் இப்போ தங்கலானுடைய வார் சாங்கும் ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த சாங் எந்த அளவுக்கு இந்த மூவிக்கு பொருந்ததோ இல்லையோ கண்டிப்பாக ரஞ்சித் அவர்களுக்கு பொருந்தும். ஏன்னா இந்த சாங்கை எழுதியிருக்க அறிவு அவர்களே எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித்தை மெயினாக வச்சு தான் இது எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். ரஞ்சித்துக்கு அப்புறம் மாரி செல்வராஜ் அவர்களும் அந்த குறிப்பிட்ட மக்களுடைய தரப்பை முன் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. மாரி செல்வராஜ் ஒன்று சொல்லியிருப்பார், என்னுடைய மூவி ஒருத்தவங்களுக்கு புரியலை பிடிக்கல அப்படின்னா என்னை பற்றி அவங்களுக்கு தெரியலைன்றது தான் அர்த்தமே. என்னை பற்றி தெரிஞ்சவங்களால் மட்டும்தான் என்னுடைய மூவியை பார்க்க முடியும் அப்படின்ற போல் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் சொல்லியிருப்பார். இது ரஞ்சித் மாரி செல்வராஜோட முடியலை. தமிழ் இண்டஸ்ட்ரியில் நிறைய டேரக்டர் இவங்களுடைய பட்டியலில் தான் இருக்காங்களே. என்டர்டைன்மெண்ட்டுக்காக மட்டுமே எடுக்கப்படுறது மூவி கிடையாது. அதை தாண்டி இன்றைக்கி மக்கள் ரொம்ப பெருசாக அப்டேட் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரியும் நம்மளுடைய தரப்பு நியாயத்தையும் முன்வைக்கணுன்ற போல் ஏற்கனவே ரஞ்சித் ஓப்பனாகவே நிறைய இடங்களில் பேசியிருப்பார். அது அவருடைய ஒவ்வொரு மூவிலுமே இப்போ தொடர்ந்துக்கிட்டே வருது. ஆனால் அதை எந்த இடத்துலையுமே ஃப்ளாப் ஆகாமல் கொண்டு போகிறது மட்டும்தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை இந்த கூட்டமே கரெக்டாக சினிமா துறையில் பண்ணிக்கிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். நிறையா துறையை தாண்டி இப்போ சினிமா துறையிலையும் போராட்டங்கள் மூவி மூலியமாக ஆரம்பிச்சிடுச்சு. அது ஒரு சாங்லேருந்து தொடங்கி பெரிய பெரிய வசனங்கள் வரைக்குமே இப்போ ரொம்ப பெருசாக கலக்கிக்கிட்டே இருக்கு. அதில் ரஞ்சித்தை சார்ந்த ஒரு கூட்டமே அதை ரொம்ப பாசிட்டிவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லா இடங்கள்லையுமே தன்னுடைய மக்களை பற்றின பேச்சும் வார்த்தைகள் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான நீதியை எல்லா இடத்துலையுமே வைக்கலாமா, முக்கியமாக சினிமாவில் வைக்கலாமா அப்படின்றத மக்கள் தான் சொல்லணுமே. ஆனால் இந்த தங்கலான் மூவி எல்லாருக்குமான மூவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பெருசாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வர ஆகஸ்ட் 15 இந்த மூவி தேட்டருக்கு வருது. எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸை ஏற்படுத்த போகுது அப்படின்னு ஒரு ஆகஸ்ட் 15 தேட்டரில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.